Hi friends, welcome back to Reva Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு வறுவல் தான் பண்ண போறோம். அதோட இல்லாம அதுல கொஞ்சமான ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம எப்படி செய்யலாம்ன்றத பாப்போம். இப்போ அதுக்கு வந்து நான் 1/4 கிலோ அளவுக்கு சேப்பங்கிழங்கு வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துர்க்கேன். அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்துல வந்து அடியில வந்து தண்ணி விட்டுட்டு இது மேல வந்து இந்த சேப்பங்கிழங்கு வந்து இதல வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உடனுக்குடன் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ அடுப்பு இதை வச்சாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு 5 நிமிஷம் போல் வேகட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்து வந்துருச்சு. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கத்தியை வச்சு லைட்டாக நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா நல்லா உள்ள வரைக்கும் அந்த கிழங்கு இறங்கணும். அப்போ தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இது நல்லா ஆற விட்டு இதை வந்து நல்லா தோல் உரித்து எடுத்துடலாம். நான் எல்லா கிழங்கையும் தோல் உரித்து எடுத்துடுறேன் பாருங்கள். அந்த பிசுபிசுப்பு தன்மையே இருக்காது. நம்ம பொதுவாக வந்து குக்கரில் வந்து தண்ணி விட்டு வேக விடுவோம். அப்படி வேக விடுறப்ப பார்த்திங்கன்னா அந்த கிழங்கு வந்து பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கும். இதில் வந்து பிசுபிசுப்பு தன்மையே இருக்காது. இப்போ நம்ம வேணுங்கிற ஷேப்பில் ரவுண்டாக கனமாகவோ தின்னாவோ கட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், பிசுபிசுப்பே இருக்காது. ஈஸியாக கட் பண்ண வரும். உருளைக்கிழங்கு நம்ம எப்படி கட் பண்ணுறோமோ அந்த மாதிரியே இருக்கும். இப்போ இது எல்லா கிழங்கையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அடுப்பில் வந்து கடாய் ஹீட் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் தாராளமாகவே நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காய விட்டு இது கூட கடுகு உளுத்தம் பருப்பு இது நல்லா பொரிஞ்சு வர விட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை லைட்டாக பொரிய விட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கும் கம்மியாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க இந்த சேப்பங்கிழங்கை வந்து இதோடு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடலாம். அந்த மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் வந்து நல்லா கோட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விடுருவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் இந்த வீடியோவோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட லிங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் போல் இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா இடமும் ஈவனாக வந்து கிறிஸ்பாக வெந்து வரும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஃபைனலாக இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன். அரிசி மாவு சேர்க்குறப்ப இன்னும் நல்ல முறுமுறுப்பு தன்மையோடு இருக்கும். அதுக்காகத்தான் இப்போ வந்து ஃபைனலாக உங்களுக்கு உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அரிசி மாவு ஆட் பண்ணுறப்போ வந்து உப்பு தன்மை வந்து இன்னும் கூட கொஞ்சம் எடுத்துக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு திரும்ப நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு கிளறி விட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியான சேப்பங்கிழங்கு ரெடி ஆகிடும். முன்னத்துக்கு பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாகிடுச்சு. இந்த சேப்பங்கிழங்கு வந்து தயிர் சாதம், மிளகாய் கிள்ளி சாம்பார், நெக்ஸ்ட்டு வெறும் டால் மட்டும் வச்சு லெமன் ரைஸோட பழைய சாதத்தோட இந்த சேப்பங்கிழங்கு வறுவல் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சேப்பங்கிழங்கு வறுவல். நல்ல கிறிஸ்பியான டேஸ்டான பிசுபிசுப்பு இல்லாத சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.